ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். லெட்ஸ் லேர்ன். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா கோடிங் டீகோடிங். இது வந்துட்டு ஒரு ரீசனிங் ப்ராசஸ். இங்கே நம்ம வந்து கோட் கொடுப்பாங்க, அதை நம்ம சர்டன் ரூல்ஸ் யூஸ் பண்ணி டீகோட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிப்போம். நான் வந்து ஏபிசிடி நம்ம ஆல்ஃபபெட்ஸ் 26 ஆல்ஃபபெட்ஸுமே எழுதியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன் 1லேருந்து 26 வரைக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் கோடிங் இருக்குது. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் டைப்ஸும் அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். லெட்டர் டு லெட்டர் கோடிங். லெட்டர் டு லெட்டர் கோடிங்னா லெட்டரை வச்சு இன்னொரு மற்ற லெட்டர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ ஷிம்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கான கோடியும் லெட்டர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, RGHLKZன்னு. இப்போ இதுக்கும் என்ன சம்மந்தம்னு நம்ம செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு எஸ் இருக்குது, ஆர் இருக்குது. ஸோ எஸ்ஆர் அப்படிங்கும்போது எஸ்ஸுக்கு முன்னாடி ஆர் வரும். ஓகே, அதே மாதிரி ஹெச் இருக்குது, ஜி இருக்குது. ஹெச்சுக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்த்தா ஜி தான் வருது. ஸோ ஐக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்போ ஹெச் இருக்கு. எம்க்கு முன்னாடி என்ன வருதுன்னு பார்த்தா எல். எல்லுக்கு முன்னாடி கே. ஏக்கு முன்னாடிங்கும் போது நம்ம லாஸ்ட் லெட்டரான ஜியை தான் நம்ம வந்து ஒரு சைக்கிள் ஃபார்மில் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏக்கு முன்னாடி ஜி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ கொஷினில் வந்துட்டு ஷிம்லாக்கு இந்த கோட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் லெட்டர் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் நம்ம கொஷின் வந்து பாட்னா அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம சேம் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணோம். பிக்கு முன்னாடி என்ன வரும், ஓ. ஏக்கு முன்னாடி ஜி. டிக்கு முன்னாடி எஸ். என்க்கு முன்னாடி எம். ஏக்கு முன்னாடி ஜி. ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தடில் அங்கே கொடுத்துருக்காங்களோ சேம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம டீகோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு லெட்டர் டு நம்பர் கோடிங். லெட்டர் டு நம்பர் கோடிங் அப்படின்னா இங்கே நம்ம வந்து மேலே நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். இப்போ வந்து கொஷினில் கேர்ள் அப்படிங்கிறதோட கோட் வந்து 791812ன்னு கொடுத்துருந்தா நம்ம வந்து செக் பண்ணணும். ஜிக்கான நம்பர் என்ன, 7. ஓகே, ஐயோட நம்பர் 9. ஆரோட நம்பர் என்ன, 18. எல்லோட நம்பர் என்ன, 12. ஓகே, அப்போ கொஷின் பாய் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணோம், சேம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். பியோட நம்பர் 2, ஓட நம்பர் 15, ஒய்யோட நம்பர் 25. இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பொசிஷனல் கோடிங் அப்படின்னா வந்துட்டு ரிவர்சிங் இல்லை ஷிஃப்டிங் மெத்தட் இருக்கும். இங்கே நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களாம் செக் பண்ணும். ZER10 கொடுத்துருக்காங்க, CHUR. ஜிக்கு முன்னாடி வராது சி. அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்காங்கன்னு பார்க்கணும். ஜிக்கு முன்னாடியா அப்புறம் எப்போ வரும் சி, ஜிக்கு அப்புறம் தான் வரும். அப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ABC. ஓகே, 3 லெட்டருக்கு அப்புறம் சி வருது. ஓகே, அதை வச்சுக்குவோம். அதே மாதிரி ஈவும் அதே மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கணும். ஈக்கு அப்புறம் EFGH. அப்போ 3 லெட்டர் தள்ளி தான் வருது ஹெச்சும். ஸோ ஆறு அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். ஆறுக்கு அப்புறம் 3 லெட்டர் என்ன வரும், STU. ஓகே, அதே மாதிரியே ஓக்கு அப்புறம் 3 லெட்டர் தள்ளி என்ன வரும், PQR. ஸோ எல்லாமே வந்து 3 லெட்டருக்கு அப்புறம் தான் வருது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கொஷினையும் நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ Z+3 வந்துட்டு C, E+3 வந்துட்டு H, R+3 வந்துட்டு U, O+3 வந்துட்டு R. ஸோ சர் அப்படின்னு வருது. ஸோ அதே மாதிரி ARENA அரேனா அப்படிங்கிற வேர்டுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.